நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கன்னிமூலையில் வாஸ்து தோஷம் நீங்க பரிகாரம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நாம் புது வீடு கட்டி முடித்த பின்பு அதிலே சில குறைபாடுகள் இருக்கலாம். குறிப்பாக இந்த கன்னிமூலையில் வாஸ்து தோஷம் இருந்தால் சில தெய்வ வழிபாட்டின் வாயிலாக நாம் அதை சரி செய்யலாம். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றுவதும் நல்லது ஒரு சிறந்த பரிகாரமாகும். அதேபோல் பௌர்ணமி தினத்தில் அழகர் கோயிலில் உள்ள தீர்த்த தொட்டியில் குளித்து ராக்காயி அம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை சாத்தினால் அதுவும் ஒரு சிறந்த பரிகாரமாகும். ராகுவுக்கு மந்தாரை மலர் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லதொரு பரிகாரமாகும். அதேபோல் திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்தில் ராகுவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும் நல்லதொரு பரிகாரமாகும். அதேபோல் தினமும் 27 முறை வாஸ்து காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வந்தால் வீட்டில் அனைத்து தோஷங்களும் நீங்கி விலகும். இதுவும் நல்லதொரு பரிகாரமாகும். அதேபோல் காளஹஸ்திக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் ராகுவுக்கு நாக சாந்தி செய்வதும் நல்லதொரு பரிகாரமாகும். இது போன்ற பரிகாரங்களை இந்த கன்னிமூலையில் தோஷம் இருப்பின் செய்து நல்லதொரு பலனை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.